வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் யூகேவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது திரு ஜெய்சங்கர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி நடைபெற்றிருக்கு. இந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு யூகேல பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு தற்போது கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. திரு ஜெய்சங்கர் அவர்கள் மீது எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, இந்த தாக்குதலுக்கு பின்னாடி எந்த அமைப்புகள் இருக்குது, வரும் காலத்துல இது போன்ற ஒரு தாக்குதல் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்தியா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், இந்த தாக்குதலுக்கு தற்போது இந்தியா என்ன மாதிரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து இந்த சுற்றுப்பயணத்தின் போது திரு ஜெய்சங்கர் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் காஷ்மீர் விஷயம் குறித்து ஒரு பாகிஸ்தானி ஜேர்னலிஸ்ட் மிகவும் கடுமையான கேள்விகளை திரு ஜெய்சங்கர் அவர்களை நோக்கி எழுப்புனாங்க. அந்த கேள்விக்கு திரு ஜெய்சங்கர் அவர்கள் தனக்கே உரிய ஒரு பாணியில நெத்தில அடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. திரு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன மாதிரியான பதிலடிய பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்டுக்கு கொடுத்தாரு, இதன் மூலமா காஷ்மீர் விஷயத்துல இந்திய அரசாங்கத்தோட நிலை என்ன அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அடுத்து இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கார்கில் பகுதியில இந்திய விமானப்படை சீக்கிரட்டா மிகவும் ஒரு முக்கியமான ஆபரேஷனை கேரி அவுட் செஞ்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன் மூலமா இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ நமது எதிரி நாடுகளுக்கு கொடுத்திருப்பதா சொல்லப்படுது. இந்தியா என்ன சீக்ரெட் ஆபரேஷனை நடத்தி இருக்காங்க, இதன் மூலமா நமது எதிரிகளுக்கு இந்தியா என்ன மாதிரியான விஷயத்தை கன்வே செய்ய விரும்புறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து அமெரிக்கா தங்களுக்கு யாரெல்லாம் அதிகமா வரி விதிக்கிறாங்களோ அவர்களுக்கும் தாங்கள் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா அமெரிக்காவுடன் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகத்தை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் ட்ரம்போட இந்த நடவடிக்கை காரணமா பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா இந்தியா தன்னோட வர்த்தகத்தை டைவர்சிஃபை செய்வதற்காக பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பகுதியா தான் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் யூகேவுக்கு இந்த சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போதுதான் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது திரு ஜெய்சங்கர் அவர்கள் யூகே பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டாமரை சந்திப்பதற்காக சீவ்னிங் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. அப்பொழுது அந்த இடத்துக்கு அருகில் காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்த பலர் கூடியிருக்காங்க. திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்தவுடன் அவங்க இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை போடுறாங்க. அப்பொழுது ஒரு நபர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்த காரை நோக்கி வேகமா ஓடி வந்து இந்திய தேசிய கொடியை அவமதிக்கிறாரு. இதனை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த நபரை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறாங்க. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யூகேவோட பிரைம் மினிஸ்டர் சந்திக்க வரும் பொழுது எப்படி போராட்டக்காரர்களை அந்த இடத்துல யூகே அனுமதிக்கலாம் அப்படின்னு இந்தியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் தொடர்பா யூகேவோட இந்திய தூதருக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க. திரு ஜெய்சங்கர் அவர்கள் யூகே பிரைம் மினிஸ்டரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்த நபர்கள் லவுட் ஸ்பீக்கரை வச்சு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதிலிருந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் இந்த போராட்டம் ரொம்ப திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. திரு ஜெய்சங்கர் அவர்களோடு யூகே பிரைம் மினிஸ்டர் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பிறகு இந்தியா மற்றும் யூகேவுக்கு இடையிலான வர்த்தகம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு யூகே பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. யூகே பல வருடங்களா இந்தியாவுடன் ஒரு ட்ரேட் டீல போடணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா அந்த ட்ரேட் டீல முடிக்காம இழுத்தடிச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது
ட்ரம்ப் இந்தியா மீது அதிக வரி விதிக்கும் பொழுது இந்தியா டைவர்சிஃபை செய்றாங்க. இந்த சூழ்நிலையில இப்படி யூகே மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் அதிகரிக்கும் பொழுது இந்தியாவுக்கு எதிரான வேலைகளும் யூகேல அதிகரிக்குது அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வெறும் கண்டனத்தோட இந்த விஷயத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யூகே இந்தியாவுடன் வர்த்தகம் செய்யணும்னா குறைந்தபட்சம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளுக்கு யூகேல தடை விதிக்கணும். சும்மா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு யூகேல இடமளிக்க கூடாது அப்படின்னு இந்தியா ரொம்ப கண்டிஷனா யூகே கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல காலிஸ்தான் இயக்கம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்பு இந்த இயக்கங்களுக்கு நிதி வழங்குறாங்க. இப்படி இந்தியாவுடைய அரசியல் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு முக்கியமான பயணம் வரும் பொழுது இந்தியாவுடைய நன்மதிப்பை குலைப்பதற்கு இது போன்ற அமைப்புகளை வச்சு தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. இந்த விஷயங்களை இந்தியா லேசா எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவுடன் நீங்க வர்த்தகம் செய்யணும்னா இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் உங்க நாட்டுல செயல்படக்கூடாது அப்படின்னு இந்தியா கடுமையா இருக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. யூகே பிரைம் மினிஸ்டரோட சந்திப்புக்கு பிறகு திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் திரு ஜெய்சங்கர் அவர்களை நோக்கி கடுமையான கேள்விகளை முன்வச்சாரு. அதாவது காஷ்மீர்ல மக்கள் சுதந்திரத்துக்காக போராடி வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பல லட்சம் ராணுவ வீரர்களை காஷ்மீர்ல குவிச்சு வச்சிருக்கீங்க. காஷ்மீர் மக்கள் மீது அடக்குமுறைகளை ஏவி விடுறீங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இடையிலான நட்பை பயன்படுத்தி காஷ்மீர் விஷயத்தை இந்தியா சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரொம்ப திமிரா அந்த பாகிஸ்தானி ஜேர்னலிஸ்ட் கேள்வி எழுப்பினாரு. இதனை தொடர்ந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள் தனக்கே உரியான பாணியில ஒரு சரியான பதிலடியை கொடுத்தாரு. அதாவது இந்தியா காஷ்மீர் விஷயத்துல சமீப காலங்கள்ல பல சரியான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அதுல முதல் விஷயம் ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றது. இதனை தொடர்ந்து காஷ்மீர்ல சோசியல் ஜஸ்டிஸ், பொருளாதார வளர்ச்சி போன்ற பல விஷயங்களை இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. மூன்றாவதா சமீபத்துல காஷ்மீர்ல எலெக்ஷனை நடத்தினாங்க. அந்த எலெக்ஷன்ல பெருவாரியான மக்கள் வந்து ஓட்டளிச்சிருக்காங்க. அதனால காஷ்மீர் பிரச்சனை முக்கால்வாசி சரியாயிடுச்சு. இன்னும் சரியாகாத ஒரே விஷயம்னா பாகிஸ்தான் இல்லீகலா ஆக்குபை செஞ்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் விஷயம் மட்டும்தான். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரையும் இந்தியா திரும்ப பெற்றுட்டாங்கன்னா காஷ்மீர் பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு நெத்தியில அடிச்ச மாதிரி திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்டுக்கு அவர் பதிலளித்த வீடியோ தற்போது சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. அதாவது திரு ஜெய்சங்கர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. சமீப காலங்கள்ல திரு ஜெய்சங்கர் அவர்கள் காஷ்மீர் விஷயம் குறித்தும் காலிஸ்தான் பிரிவினைவாத பிரச்சனை குறித்தும் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போகும் பொழுது அங்கே எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலடியை கொடுப்பாரு. இந்த விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கணும்னா இந்தியா இந்த விஷயத்தை லைட்டா எடுத்துட்டு போக கூடாது. யூகே மற்றும் மேற்கத்திய நாடுகளிடம் எங்களோடு நீங்க வர்த்தகம் செய்யணும்னா உங்க நாட்டுல இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு இடம் அளிக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடணும். அப்படி மேற்கத்திய நாடுகள் கேட்கலன்னா இந்தியால இருக்கக்கூடிய யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய எம்பசிக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பை இந்தியா குறைக்கணும். அவங்களோட டிப்ளமேட்ஸுக்கு கொடுக்கப்படும் சலுகைகளை இந்தியா குறைக்கணும். அப்பொழுதுதான் நம்மளோட டிப்ளமேட்ஸ் யூகே, கனடா போன்ற
நாடுகள்ல சேஃபா இருக்க முடியும். இல்லனா தொடர்ந்து இது போன்ற சீண்டல்களை இந்தியா சந்திக்க வேண்டியது இருக்கும். அடுத்து இந்திய விமானப்படை கார்கில் பகுதியில ரொம்ப ரகசியமா ஒரு ஆபரேஷனை கேரி அவுட் செஞ்சிருக்காங்க. அதாவது C-17 குளோப் மாஸ்டர் 3 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட லேண்ட் செஞ்சிருக்காங்க. இந்த கார்கில் பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்ட் கடல் மட்டத்திலிருந்து 9700 அடி உயரத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்ஃபீல்ட் 14,000 15,000 அடி உயரம் கொண்ட மலைகளால் சூழப்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல C-17 போன்ற மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்டுகளை இயக்குவது ரொம்பவும் கடினம். தற்போது இந்திய விமானப்படை இந்த C-17 ஏர்கிராப்ட கார்கில் விமான தளத்துல லேண்ட் செஞ்சிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு யுத்த நேரத்துல இந்த C-17 ஏர்கிராப்ட பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல ராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை எல்லைக்கு நகர்த்த முடியும். அதாவது இந்த C-17 ஏர்கிராப்ட்னால கிட்டத்தட்ட 70 டன் எடை கொண்ட ஆயுதங்களை இந்தியானால எல்லைக்கு நகர்த்த முடியும். இது இந்தியாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அதாவது இந்த C-17 ஏர்கிராப்ட்ல டேங்குகள், ஆர்ட்டிலரி பீரங்கிகள் போன்ற அனைத்து உபகரணங்களையும் இந்தியானால எடுத்து சென்று எல்லை பகுதியில டிப்ளாய் செய்ய முடியும். இந்த கார்கில் பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்பேஸுக்கு சரியான ரோட் ஆக்சஸ் கிடையாது. ஆனா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே கார்கில் யுத்தம் நடந்த பொழுது இந்த ஏர்பேஸ பாகிஸ்தான் டார்கெட் செஞ்சாங்க. அதனால இந்த ஏர்பேஸ் ரொம்பவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்குது. AN-32 C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் போன்ற விமானங்கள்னால 35 டன் எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களையே எல்லைக்கு நகர்த்த முடியும். ஆனா இந்தியாவின் C-17 விமானங்கள்னால மற்ற விமானங்களை விட அப்படியே 2 மடங்கு அதிகமான ஆயுதத்தை எல்லைக்கு நகர்த்த முடியும். இது இந்தியாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். என்னதான் இந்திய விமானப்படை கார்கில் ஏர்பேஸ்ல இந்த C-17 விமானங்களை தரையிறக்கி காமிச்சாலும் அந்த ஏர்பேஸ இந்தியா இன்னும் அப்கிரேட் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஏர்பேஸ்ல வெறும் ரன்வே மட்டும்தான் இருக்குது. பார்க்கிங் பே வசதி எல்லாம் இல்ல. அதனால ஒரு நேரத்துல ஒரு C-17 விமானத்தை மட்டுமே இயக்க முடியும். அதிக அளவிலான விமானங்களை தொடர்ந்து இயக்கணும்னா இந்த ஏர்பேஸ இந்தியா அப்கிரேட் செய்யணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இருந்தாலும் இந்திய விமானப்படையில 11 C-17 விமானங்கள் இருக்குது. அதனால ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சா கார்கில் பகுதிக்கு அதிக அளவிலான வீரர்களை ஒரே நேரத்துல நகர்த்த முடியும். இது இந்தியாவுக்கு யுத்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.